ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னோட ட்ரேட் அப்டேட் ப்ளஸ் நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ தான். லாங் கேப் ஆயிடுச்சு, வீடியோ இது போடலஸ் டியூ டு சர்டன் பர்சனல் ரீசன்ஸ். பட் நான் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். லைவ் ட்ரேட்ஸ் போத் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட் பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ இதுக்காக ஒன்லி ப்ராஃபிட் மேக் பண்ணுறேன்னா கிடையாது, லாஸஸும் மேக் பண்ணுறேன். லாஸஸும் கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மந்த் எண்டில் பிஎன்எல் வீடியோவும் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இட் வாஸ் அ கேப். பார்த்தீங்கன்னாவே தெரியும், க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு இங்கே 50,500 ரவுண்டு கேப் அப் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் 51,000 ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல்லாக அப் மூவ் தான். அப் மூவில் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு ஒரு ஸ்விங்க்கு பார்த்தீங்கன்னா கர்வ் 51,750 தான் வந்துட்டு ஒரு கர்வ் போட்டுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் புல் பேக் வந்துட்டு நமக்கு மார்க்கெட் கொடுத்துருந்தது, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் ஆஃப்டர் தட் நான் வந்து இந்த இடத்துல செல்லிங் என்ட்ரி மார்க் பண்ணிட்டேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா எந்த டைமில் நான் மார்க் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கேண்டில் 11:30 கேண்டிலில் நல்லா பார்த்துக்கோங்க. 11:30 AM இருக்கும்போதே நான் செல்லிங் எங்கே என்ட்ரி ஆகணும்னு முடிவு பண்ணேன்னா இந்த இடத்துல முடிவு பண்ணியிருக்கேன் என்னோட செட்டப் படி. ஸோ இந்த இடத்துக்காக பீஸ்ஃபுல்லாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டும் இங்கே ரெட் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி அகெயின் இவ்வளோ பெரிய கேண்டில் நம்ம எஸ்எல் வைக்க முடியாதுங்காட்டி ஸ்டாப் லாஸ் பேசிஸில் ரீடெஸ்ட் போகும்போது இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து இந்த ஹோல் கேண்டிலில் வந்து நான் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன், ட்ரேட் பண்ணி. ஓகேங்களா. இதோட ஆர்டர் புக் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஒரு செகண்ட் இருங்க, நான் இப்போவே உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் புக் ஸ்க்ரீன்ஷாட் வந்து, ஏன்னா நான் வந்துட்டு லாகின் பண்ணல. ஸோ ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு ஆர்டர் புக் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு காட்டிடுறேன். ஒன் செகண்ட். உங்களுக்கு ஒன் செகண்ட் காட்டுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆர்டர் இமேஜஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன டைமுக்கு வந்து பஞ்ச் பண்ணியிருக்கேன்னு. ஆல்மோஸ்ட் 256, கிட்டத்தட்ட நியரிங் டு த மார்க்கெட் அண்ட் அந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐ மீன் சாரி, 719க்கு பஞ்ச் பண்ணியிருக்கேன், 720 கிட்ட. அப்புறம் நான் க்ளோஸ் பண்ணது பாருங்கள் 3:1க்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இதோட ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இட்ஸ் நாட் அபவுட் ப்ராஃபிட். ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து வரும் போகும். பட் த திங் இஸ், நான் இங்கே என்ன இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா பேஷன்ஸ் இன் மார்க்கெட். ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். நான் 11:30க்கு டிசைட் பண்ணேன்னா டில் இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே ஈச் அண்ட் எவ்ரிவேர் பாருங்கள் ஒரு ரெட் கேண்டில் வந்துட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த ஸ்விங்காக நம்ம வெயிட் பண்ணோம். நம்ம பிளான் பண்ண இடத்துக்காக நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ நம்ம பிளான் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம லாஸில் தான் மேக் பண்ணுவோம், நம்ம அக்கௌண்ட்டை ரூயின் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஒரு டிசிப்ளின் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இது இல்லை எனக்கு வரமாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக கோ அவுட் ஆஃப் ட்ரெண்டிங், பிகாஸ் அது உங்களை ஃபுல்லாக ட்ராஜடியில் கொண்டு போய் விட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளோட இன்றைக்கான லைவ் ட்ரேட் ப்ளஸ் மார்க்கெட் அனாலிசிஸ் சொல்லணும்னு. இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 51,704 முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ 51,704 இந்த ஸ்விங்கில் வந்துட்டு நமக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. கரெக்டுங்களா. ஸோ க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஸ்விங்கை க்ராஸ் பண்ணால் நமக்கு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேப் ஆர்டர்ஸ் பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. மார்க்கெட்டில் ஆல்ரெடி மார்க்கெட் இருக்கிறதே ஒரு கேப் ஆர்டர் தான். ஒரு செகண்ட் இருங்க, உங்களுக்கு எல்லா இண்டிகேட்டரும் தூக்கிட்டு காட்டுறேன். இது என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா December 17 உங்களுக்கு 19 உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் கேப் ஆர்டர்ஸ் இருக்குது. 51,780 நம்ம ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கேப் ஆர்டர். சப்போஸ் மார்க்கெட் இந்த கேப் ஆர்டரை க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேப் ஆர்டர் வந்து 52,000 ரவுண்ட் லெவல் டு அபவுட் 52,194 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வெர்ஜின் சிபிஆரும் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், வெர்ஜின் சிபிஆரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. 51,780 தான் இன்றைக்கி மார்க்கெட் புல் பேக்கே எடுத்திருக்கு.
வேர் ஐ ட்ரேடட் இந்த இடம் தான் நான் ட்ரேட் பண்ண இடம். பட் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 கேப் ஆர்டர்ஸ் விச் மீன்ஸ் இந்த லைன்லேயும் இருக்கலாம், இந்த லைன்லேயும் எடுக்கலாம். ப்ளஸ் வெர்ஜின் சிபிஆரும் இருக்குது. எனி ஒன் ஆஃப் திஸ் கேன் ஆக்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ். பட் செட்டப் பக்கராகணும். நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் பிவட்ஸ் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி எனக்கு என் செட்டப் இங்கே ஒர்க் ஆனதுனால நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். சொல்லிட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைண்ட்லி இந்த வீடியோவில் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். லைக் அபவுட் மை என்னோட லைஃப் ட்ரேட் பற்றி, என்னோட ப்ராஃபிட் பற்றி, என்னோட ஆர்டர் புக்ஸ் பற்றி, நாளைக்கு எப்படி மார்க்கெட் போக போகுதுங்கிறத பற்றி, ப்ளஸ் சம் சைக்கலாஜிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ கைண்ட்லி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, கிவ் மீ a like to this video and share with எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அவ்வளோ பேரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.